இருக்கிறதுலே ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேன் பேஸ்னா இந்த கர்நாடகா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் எல்லாம் பெங்களூர்லேருந்து அகமதாபாத்துக்கு மாற்றிருக்காங்க அப்படின்ற நியூஸை நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. இது உண்மையிலேயே ஆர்சிபிக்கு ரொம்ப நல்ல விஷயம். என்னடா ஆர்சிபி ஜெர்சி போட்டு இப்படி பேசுகிறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப டாக்ஸிக்கான ஃபேன் பேஸ்னா இந்த கர்நாடகா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். நான் எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸையும் சொல்லலை, இந்த கிரவுண்டுக்கு வெளியே காலக்கையை கூட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்களே அவங்கள தான் சொல்கிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸை எப்படியெல்லாம் மாற்றக்கூடாதோ அப்படியெல்லாம் மாற்றி வச்சிருக்கானுங்க. இந்த வருஷம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் பெங்களூரில் நடந்தப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்சை ஸ்டேட் பாலிடிக்ஸோட கனெக்ட் பண்ணுறானுங்க. ஒருவேளை ஆர்சிபி அன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆப்போசிட் டீம் ஃபேன்ஸ் எல்லாம் பத்திரமா வீடு திரும்புறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லிட்டரலி அப்யூஸ் பண்ணுறானுங்க, ஹராஸ் பண்ணுறானுங்க, பசங்க பொண்ணுங்க வித்தியாசம் பார்க்காம ஹராஸ் பண்ணுறானுங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஐபிஎல் ஃபைனல் நடக்குது, பெங்களூர் ஃபைனலுக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஆப்போசிட் டீம் சிஎஸ்கேனா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் அன்றைக்கி மேட்ச் பார்க்கவே போக முடியாது. ஏன்னா மேட்ச் வின் பண்ணால் இவனுக்கு ஹராஸ் பண்ணுவானு, அபியூஸ் பண்ணுவானு. சப்போஸ் தோத்துட்டானுங்கன்னா என்ன பண்ணுவான்னு யாருக்குமே சொல்ல முடியாது. இன்னொரு ஸ்டாம்பைடு கூட உருவாகலாம். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ பெங்களூர்லேருந்து அகமதாபாத்துக்கு பார்த்துனது நான் ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். முடிஞ்சா சின்னசாமி கிரவுண்டு ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டே வேறு ஸ்டேடியத்துக்கு மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.